Hi students, இன்னைக்கு கிளாஸ் 11 பயாலஜியில் லைசோசோம் வேக்யூல்ஸ் இந்த ரெண்டு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைசோசோம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மெம்ப்ரேன் பவுண்ட் வெசிகுலார் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு வெசிக்கல் மாதிரி இருக்கும். இது எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கோல்கி அப்பேரட்டஸ் பேக்கேஜ் பண்ணுறப்ப நேற்று நம்ம படித்தோம். கோல்கி அப்பேரட்டஸோட வேலை வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கொடுக்குற ப்ராடக்ட்ஸை வந்து பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேக்கேஜிங் நடக்கிறப்பே ஃபார்ம் ஆகுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த லைசோசோம். இதில் வந்து ஆல் டைப் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா லிப்பேஸ், புரோட்டியேஸ், கார்போஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் இருக்கும். இது எல்லாமே அசிட்டிக் pH கண்டிஷன் வரும்போது ஆக்டிவ் ஆயிரும். அப்புறம் இந்த என்சைம் முக்கியமாக எதை டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், லிப்பிட்ஸ், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணிடுது. அடுத்து வந்து வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பிளான்ட் செல்லில் அதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு மெம்ப்ரேன் பவுண்டு ஸ்ட்ரக்சர் தான். இது பிளான்ட்டோட சைட்டோபிளாசமில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர், அப்புறம் சாப், அப்புறம் வேஸ்ட், எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்டு, அப்புறம் ஒரு செல்லுக்கு தேவையே இல்லாத யூஸ்ஃபுல்லே இல்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா வேக்யூல்ஸில் தான் இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் மெம்ப்ரேன் ஸ்ட்ரக்சர். அந்த மெம்ப்ரேனோட நேம் வந்து டோனோபிளாஸ்ட். இது ஒரு பிளான்ட் செல்லில் வந்து 90% வால்யூமை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். பிளான்ட் செல்லில் இங்கே பார்த்தோம்னா பெருசாக இருக்குது. ஸோ அப்போ 90% வந்து யார் ஆக்குப்பை பண்ணியிருக்கா ஸ்பேஸ் அப்படின்னா வேக்யூல்ஸ் தான். அப்புறம் வேக்யூல்ஸ் என்ன பண்ணுன்னா நிறைய நம்பர் ஆஃப் அயன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா கான்சன்ட்ரேஷனை எகெயின்ஸ்ட் பண்ணி இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஏன் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இது வந்து சைட்டோபிளாசமை விட அதிகமான கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா வேக்யூலில் தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இப்போ பிளான்ட்டில் மட்டும்தான் வேக்யூல் இருக்கான்னா கிடையாது. அமீபா அப்புறம் சில ப்ரோட்டீஸ்ட்லையுமே வந்து வேக்யூல்ஸ் இருக்குது. அதில் அமீபாவில் வந்து கான்ட்ராக்டைல் வேக்யூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும் ரொம்பவே தேவைப்படுது. ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்தோட எலக்ட்ரோலைட் அண்டு வாட்டர் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ அதுக்கும் இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் வந்து அமீபாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ப்ரோட்டிஸ்டில் வந்து ஃபுட் வேக்யூல்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் வேக்யூல்ஸோட வேலை வந்து இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை வந்து என்கல்ஃப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டிஸ்டுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. நேற்று நம்ம வந்து கோல்கி அப்பேரட்டஸ் பார்த்தோம். இன்னைக்கு கோல்கி அப்பேரட்டஸோடைய சில எம்சிக்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு packaging of substance for export from the cell occur in the. ஸோ பேக்கேஜிங் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுல பார்த்தோம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் நடக்குதா, கோல்கி அப்பேரட்டஸா இல்லை லைசோசோமா நியூக்ளியோலஸனா கோல்கி அப்பேரட்டஸில் தான் நடக்குது. அடுத்து விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கோல்கி அப்பேரட்டஸ். ஸோ கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து கோல்கி அப்பேரட்டஸோட ஃபங்க்ஷனில் வராதது எது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது சைட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன் அண்ட் கிளைகோலிபிட்ஸ். அதாவது கிளைகோப்ரோட்டீன், கிளைகோலிபிட்ஸை இதுதான் சிந்தசிஸ் பண்ணுது. புரோட்டீனை லிப்பிடை சிந்தசிஸ் பண்ணுறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். பேக் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளைகோப்ரோட்டீன், கிளைகோலிபிட்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து யார் சிந்தசிஸ் பண்ணுறான்னா கோல்கி அப்பேரட்டஸ். இது கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து செக்ரீஷன் பண்ணுது. ஆமாம், நிறைய இதை செக்ரீட் பண்ணுதுல இந்த கிளைகோப்ரோட்டீன், கிளைகோலிபிடை. அடுத்து வந்து ரிசீவ் ப்ரோட்டீன் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திலிருந்து ப்ரோட்டீனை ரிசீவ் பண்ணுது. இதுவும் கரெக்டு தான். அடுத்து சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இது தப்பு. சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிற இடம் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆனால் இங்கே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் எதுனா இந்த டி. நாளைக்கான டாப்பிக்கில் வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியா பற்றி படிக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவை இந்த எண்டோ மெம்பரேன் சிஸ்டமை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.